அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த நபியினுடைய புகழை பெருமையை பேசுவதற்கு வரஃபஅனா லக ஸிக்ரக், நபியே உங்கள் புகழை நாம் உயர்த்தினோம் என்று அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொண்டானோ அவனுக்கு ஒரு முடிவில்லை. பெருமானாருடைய புகழுக்கும் ஒரு முடிவு இல்லை என்பதற்காகத்தான் அல்லாஹ் தான் பொறுப்படுத்திக் கொண்டான். அருமையானவர்களே, பெருமானாரை புகழ்வதும் ஒரு வகையில ஒரு செலவாத்து மாதிரிதான். அல்லாஹுவை நாம் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு நாம தஸ்பீஹ் செய்வது மட்டும் திக்ர் அல்ல, அல்லாஹ்வை பற்றி நாம் நல்லெண்ணம் வைப்பது கூட திக்ர் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாருடைய புகழை பற்றி பேசக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட நமக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிவாசல்லையும் பெரும்பாலும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒன்று போட்டிருப்பாங்க. பெரும்பாலும் பள்ளியில போட்டிருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இறுதி ஹஜ்ஜிலே அவர்கள் பேசிய அந்த பயானினுடைய தமிழாக்கத்தை போட்டிருப்பாங்க. நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, லட்சக்கணக்கான மேட்டரை ரசூலுல்லாஹ் பேசியிருக்கிறாங்க. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்டை மட்டும் எடுத்தாங்க. எனக்கு பேசிய ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தலைப்பை இந்த ஃப்ரேம் பண்ணி போட்டதுடைய காரணம் என்ன? நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ முக்கியமான, அடுத்த வருஷம் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயானுடைய ஆரம்பத்திலேயே சொல்றாங்க. அதனால நான் சொல்லக்கூடிய விஷயம் காலம் காலமாக நீங்க மனசுல வைக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறத ரசூலை வலியுறுத்தி தான் சொன்னாங்க. அது என்ன சொன்னாங்கன்னா, தான் நபியாக வருவதற்கு முந்தைய அரபு நாடு என்னென்ன கலாச்சார கேடுல இருந்ததோ, இன்னும் சொல்ல போனால் ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொன்னாலே மடையர்கள் காலம் சொல்வாங்க. என்ன அந்த மடத்தனை இருந்தது? என்ன மடத்தனை இருந்தது என்றால், ஒரு மழை வந்தா சொல்லுவான், இந்த மழை ஆண்டவன் பெய்த மழைன்னு சொல்ல மாட்டான், இது இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல வந்ததுனால மழை பெய்யுதும்பான். யாராவது இறந்துட்டா கன்னத்திலேயே அரைஞ்சிக்கிடுவான், சட்டையை கிழிச்சுக்கிடுவான், முடிய விரிச்சு போட்டு ஒப்பாரி வச்சு அழுவான். ஒரு ஆளை பார்த்து உன்னை விட நான் உயர்ந்த ஜாதி, நீ கீழ் ஜாதி கேவலமா பேசுவான். ஒரு கருப்பானவனை பார்த்து ஏ கருப்பியின் மகனேம்பான். இப்படி இனவெறி அடிமைகளை மனுஷனாவே மதிக்க மாட்டான். ஆடு மாடுகள் எப்படி நம்ம காலாலே மிதிப்போம், பத்திகளை சிலவன் காலாலே மிதிப்பான் ஆடு மாடு. பனு தமீம் போன்ற சில குடும்பம் பெண்களை ஒரு மனுஷனாகவே மதிக்க மாட்டான். ஏதோ நம்ம இச்சையை தீக்கிறதுக்கு இந்த பொம்பளை நமக்கு போதையை தீர்க்கிற ஒரு பொருள் வழங்கி வச்சிருந்தானே தவிர, இவங்களும் நம்மள மாதிரி ஒரு புனிதமான ஒரு பிறவி. பெண்களை ஒரு சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காலம் இருந்தது, அந்த காலகட்டத்தில் பெண்களை நாங்க என்ன செய்யல, ஒரு பொருளாவே, ஒரு செய்யின அர்த்தம், ஒரு பொருளாவே மதிக்கல. எப்பொழுது பலம்மா ஜால் இஸ்லாம், எப்பொழுது ரசூலுல்லாஹ் வந்தாங்களோ அப்பதான் அல்லாஹ் அந்த அவங்களுடைய பெருமையை பத்தி, பெண்களுடைய பெருமையை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல எவ்வளவு பெருமையை பத்தி அல்லாஹ் சொல்றான். தலாக்கு சொல்ற உரிமை ஆம்பளைக்கு இருந்தால், தனக்கு பிடிக்காத கணவனை வேண்டான்னு முடிவெடுக்கிற குழுவோட உரிமை பொம்பளைக்கு இருக்குன்னு சொல்ற அந்த உரிமையை தானே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பொம்பளைக்கு உரிமை இருக்கு, அவங்களுக்கும் சொத்து இருந்தா பெண்களுக்கும் சொத்து உரிமை இருக்கிறது. ஆக பெண்களுடைய பெருமைகளை, பெண்ணினுடைய விஷயங்களை இந்த வார ஜும்மால கூட நான் பேசினேன். 10 பெண்களுக்கு சொர்க்கங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. 10 ஆண்களுக்கு எப்படி சொர்க்கமோ, எப்படி முஸ்லிமான ஆம்பளையா இருந்தால் முஸ்லிமான பொம்பளைங்கிறான், மூமினான ஆம்பளையா இருந்தால் மூமினான பொம்பளை, தர்மம் கொடுக்கிற ஆம்பளையா இருந்தால் தர்மம் கொடுக்கிற பொம்பளை, அதே மாதிரி உண்மை பேசுற ஆம்பளையா இருந்தா உண்மை பேசுற பொம்பளை, திக்ரு செய்யற ஆண்கள் திக்ரு செய்யற பெண்கள், கற்பொழுக்கமான ஆண்கள் கற்பொழுக்கமான பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 10 இன்னல் முஸ்லிமீன் அவல் முஸ்லிமாத், இந்த ஆயத்தெல்லாம் எப்பதான் பேசுச்சு? பெண்களுக்கும் அத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரா,
அவர்களுக்கு உயர்ந்த அல்லாட்ட மதிப்பு இருக்கு. ஆண்களுக்கும் இருக்கிறது, பெண்கள் 5 வேளை தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வருவதில்லை. இன்னைக்கு வர்றதில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்தது, அதுக்கு பிறகு மாற்றப்பட்டு விட்டது. ஜும்மாவுக்கு வருவதில்லை, ஜும்மா கடமை இல்லை. ஜனாசாவை அடக்க வரமாட்டாங்க, ஜனாசா தொழுகைக்கு வரமாட்டாங்க. 30 நாள் நோன்பு வைக்க முடியாது, 30 நாள் தொழுவ முடியாது. ஆனால் சுருக்கத்தில் அவங்களுக்கு என்ன, பாதி சுருக்கமா பாதி பெட்டா அவங்களுக்கு சம அந்தஸ்து இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானா இல்லையா? இந்த பெருமைகள் எல்லாம் அவங்க அல்லாஹ் சொன்ன பிறகுதான் அவங்களையும் எங்களுடைய விஷயத்துக்கு ஆலோசனைக்கு நாங்க எடுத்துக்கிட்டோங்கிறான். சொன்னது மாத்திரமில்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில 2 ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை நீதிபதியாக போட்டாங்க. ஒன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஒன்னு உம்மு சல்மா நாயகி. 2 பேருமே பெண்ல காலியாக இருந்தவர். இன்னைக்கு எல்லாருமே ஆண்கள்ல தானே கவர்மெண்ட் காலியா போட்டிருக்கு. உமரில்லான கவர்மெண்ட்ல 2 பெண்களையும் அரசு காலியாக போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு பெண்களுக்கு உரிமையே கிடையாது, பிறக்கக்கூடிய உரிமையே கிடையாது. அவங்க உலகத்துல எந்த அளவுன்னு சொன்னா, சில குடும்பத்தினர்கள் அவன் 2 காரணம் சொன்னான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நாம் அவங்களுக்கு நல்ல செய்தி, பொம்பளை பிள்ளையை கொடுத்து நல்ல செய்தி சொன்னா அத கெட்ட செய்தியாக அவன் மாத்திக்கிடுவாங்கிறான். பாருங்க, நல்ல செய்திங்கிறது நிறைய பேர் பொம்பளை பிள்ளை பிறந்தா வாட்ஸ்அப்ல போடுறதே இல்லை, யார்ட்டையும் சொல்றதே இல்லை. கேட்டா பொம்பளை பிள்ளையான்னு கேட்டுவானோ அப்படின்னு சொல்றது இல்ல. ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா வாட்ஸ்அப்ல செய்தி, துவா செய்யுங்கள், துவா செய்யுங்கள், எனக்கு ஒரு அழகான ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கிறது, துவா செய்யுங்கள், துவா செய்யுங்கள் பரப்பிக்கிட்டே இருக்கும். அப்ப அன்னைக்கு உள்ள ஐயாமுல் ஜாஹிலியால உள்ள வேலையத்தான் இன்னைக்கு இவனும் சில பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், நாம நல்ல செய்தி சொன்னா சில பேருக்கு முகம் கருத்துங்கிறான். அது யாருக்கு, ஏன் அது கருத்துன்னு சொன்னா 2 காரணம் எழுதுறாங்க. இன்னைக்கும் பாருங்க, பொம்பளை பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு நிறைய பேர்கள் பிரச்சனைக்காக வேண்டி தலைகுனிவு ஏற்படுது. ஒன்ன நீ கொடுத்தானே இருக்காங்கிறான் அன்னைக்கு பேச்சுல. ஒன்ன நீ கொடுத்தா நீ அடங்கித்தான் போகணும். அரபு நாட்டுக்காரன் யாருக்கும் அடங்க மாட்டான். 2வது, அவங்க ஏன் பெண்களை புதைச்சாங்கன்னா, சில குடும்பம் பெண்கள் எல்லாம், அதாவது அவன் சொன்னான் மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பெண்கள் சொன்னான். மலக்குமார்களை பார்க்க முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய பெண்கள் அல்லாஹ் கோசால வச்சிருக்கான். ஆக மலக்குமார்களை அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைன்னா, அதே மாதிரி தன்னுடைய பொம்பளை பிள்ளைய அவன் சொன்னான் அல்லாஹ்ட்டே ஒப்படைச்சிரும். ஏன்னா அல்லாஹ்ட்ட தான் மலக்குமார்கள் இருக்காங்க. அதனால அந்த பொம்பளை பிள்ளைய அங்கேயே சேர்த்துரும், அல்லாஹ்ட்ட ஒப்படைக்க. ஏன்னா இவன் அந்த வீட்டுல பொம்பளை, இவன் தான் சொல்லியிருக்கான் பெண்கள் மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பெண் மக்கள். ஏன் நீமே மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பெண் மக்கள்னு சொல்லிட்டு நீயே பெண் மக்களை வீட்டுல வச்சிருக்க, அது கேவலமா இருக்குமே. அதனால அல்லாஹ்ட்டையே ஒப்படைக்கிறதா நல்லதுன்னா. இதற்காக 2 வழிமுறையை, புதைப்பதில் கூட 2 வழிமுறை. இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி எழுதியிருப்பாங்க, இதழ் மவுதத்து சுயிலத், உயிரோடு புதைக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் நாளை கேள்விக்கு கேட்கப்படும். என்ன தப்புமா பண்ணீங்க நீங்க, பச்சை பிள்ளைய உங்களை எதுக்காக இந்த சமூகம் உங்களை உயிரோடு புதைத்தது எழுதுவாங்க. அதுல சில பேர் கொஞ்சம் பாவம் பார்க்கிறவன் இருப்பானா, அவன் நினைப்பானா சரி நம்ம வீட்டுல இருக்க வேண்டாம், எங்கேயாவது காட்டுல கொண்டு விட்டுருவோம், ஒரு கையில ஒரு குச்சியை கொடுத்து ஒரு கம்பளி துணிய உடம்புல போத்தி அப்படியே ஆளை கொண்டு வந்து ஒரு மலையில கொண்டு விட்டு வந்துருவானா. எங்கேயாவது உயிரோடு இருந்துட்டு போட்டு, நம்ம வீட்டுல எத்தனையோ ஆடுகள் காட்டுல நடமாடுது, எத்தனையோ மாடுகள் நடமாடுது, காட்டு மாடு. அது மாதிரி இது ஒரு பிள்ளையா வீட்டுல இருக்காட்டும் போய் சாகடிக்கணும்னு நினைக்காதவன், சாகடிக்கணும்னு நினைக்கிறவன் என்ன செய்வானா, இப்ப சாகடிக்க வேண்டாம், ஒரு 6 ஜான் அளவுக்கு வளரும். 6 ஜான் வளர்ந்த பிறகு என்ன செய்வானா, தன்னுடைய பொஞ்சாயத்தை சொல்லுவான். நான் சொல்லல, இமாம் ராசி எழுதி இருக்கிறாங்க. ஏமா புள்ளைய கொஞ்சம் சோடிச்சு வை, சொந்தக்காரன் வீட்டுக்கு போகணும். அதுலயும் ஒரு பித்தலாட்டம், சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு வரணும். ஞாயிற்றுக்கிழமை ஆனா சொந்தக்கார வீட்டுக்கு போங்களா இல்லையா, சொந்த தையிபுஹா ஓ சையின்ஹா, நீ அலங்காரம் பண்ணி வை. அதுக்குள்ள இவன் ஒரு பாலைவனத்துல அந்த புள்ளைய முக்கிற அளவுக்கு ஒரு புளி, ஏற்கனவே அந்த புள்ள 6 ஜான் தானே இருக்கும், இவன் அதை விட அதிகமான அளவுக்கு ஒரு 2 அடி 3 அடி பெரிய குழி, அந்த பிள்ளை மேல ஏறி வராத அளவுக்கு, சின்ன புள்ளைய குழியில தூக்கி போட்டா எப்படி மேல வரும். அதனால இவன் பெரிய குழி, பாலைவனத்துல தான் நிறைய சீக்கிரம் தோண்டிடலாமே, கையாலேயே தோண்டிடலாம், அவ்வளவு மண் இருக்குமே. கூட்டு போவான், கூட்டு போய் உள்ளூர் அந்த குழியப்பாரு, சின்ன புள்ளியில வேடிக்கை பாப்பா ஏதோ குழிய காட்டுறாரு, ஏதோ குழிக்குள்ள ஏதாவது இருக்குமோ, வேற ஏதாவது நிக்குமான்னு பாக்குமா இல்லையா, பார்க்கும்போது பின்னால ஒரே தள்ளி. எவ்வளவு கொடுமை பாருங்க,
இந்த செய்தியை கேட்கும் போது நமக்கே சொல்ல நடுங்குது. எவ்வளவு பெரிய கல்லஞ்சக்காரன் பாருங்க, பெத்த புள்ள. ஆனா அது எந்த தாயும் அதை செய்யல, தகப்பன் தான் அதை செய்யும். இதுவரை கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? சொல்வார்கள், திஹியத்துல் கலபி ரலியல்லாஹு ஒரு காலத்துல பெரிய தொழிலதிபர். அரபு நாட்டிலே சபா மலையில இருந்து கிளம்பக்கூடிய ஏறினு பார்த்தா கண்ணுக்கு 8 தொலைவில் இருக்கக்கூடிய ஒட்டகம் ஒண்ணு கதீஜா நாய்க்கு பாதினா பாதி திஹியத்துல் கலபி அவர்களுக்கு பாதியா இருக்கும். அவ்வளவு பெரிய தொழிலதிபர், ஆண் அழகராக இருந்தவர்கள். எந்த அளவுக்குன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே அவங்க உருவத்துலதான் வருவாங்க பெரும்பாலும். ஏன் மற்ற சாபிகள் உருவத்திலே வரலன்னு எழுதுவாங்க. ரொம்ப வெக்கப்பட்டவங்களாம். அவங்க முகத்தை பாக்குறதுக்கு அரபு நாட்டு பொம்பளைகள்லாம் ரோட்டுக்கு வந்துருவாங்களா, அதனாலேயே வெக்கப்பட்டு தான் மூடிக்கிட்டே வருவாங்களாம். மூடி யாரும் பார்க்க கூடாது, அவ்வளவு பேண்டுதலான ஆள். நீங்க கொஞ்சம் கருப்பா இருந்தாலே பவுடர் எல்லாம் போட்டு நல்ல மேக்கப் பண்ணிட்டு நிறைய பேர் வர்றான். ஆனா தன்னுடைய அழகை யாரும் பார்க்க கூடாதுன்னு ரொம்ப கருப்பு கரசரா இருந்தவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு சொல்லுவாங்க, நாயகமே நான் ஒரு ஆணவ கொலை பண்ணவன். என்ன சொல்றாங்க? அறியாமை ஐயாமுல் ஜாஹிலியா காலத்துல ஒரு பெரிய பாவத்தை செய்த கொடும் பாவினா, ஒரு ஆணவ கொலை பண்ணிருக்கிறேன். ஒரு பிள்ளைய இல்லை, என் பெத்த பிள்ளைய அறுத்திருக்கேன் கத்தியால. எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேரு ஆடு மாடு குர்பானி கொடுக்கும்போது கூட சில பொம்பளைங்க உள்ள போயிருவாங்க. சரி பயமா இருக்க பார்க்கவே, அந்த ஐயோ அந்த பிராணி அறுக்கிறது அல்ல அனுமதிச்சதுதான். என் கையாலேயே 70 பிள்ளைய நான் அறுத்திருக்கேங்கிறான். ஆணவ படுகொலை. இந்த பொம்பளை பிள்ளை இருந்தா நமக்கு இழுக்கு, நாம் திருமணம் முடித்து கொடுத்தால் அந்த குடும்பத்துக்கு நான் அடங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆணவம். இன்னைக்கு ஆணவ படுகொலை பத்தியில திருநெல்வேலியில துரத்தி ஒருத்தர் கவின்கிற ஒரு பையனை வெட்டாங்களா இல்லையா? துரத்தி ஆணவ படுகொலை. பாருங்க, சொல்ல அதை கேட்டு அப்படியே அழுதுட்டாங்க. நான் செய்தது அந்த காலம், நீ களிமா சொல்லி இருக்கிறதுனால அல்ல அவன் பாவத்தை மன்னிச்சுட்டான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. இதே மாதிரி நீங்க பாருங்க, ஒரு சஹாபி, ஒரு அன்சாரி சஹாபி, அவுஸ் இப்னு சாயிதுல் அன்சாரிங்கிற அன்சாரி சஹாபி முகம் வாடியவர்களாக ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. என்ன அவுஸ், முகமெல்லாம் வாட்டமா இருக்கே, முகமெல்லாம் சோகமா தெரியுதே, என்னப்பான்னு கேட்டாங்க. நாயகமே, எனக்கு எல்லாமே பொம்பளை பிள்ளை தான், ஒரு ஆம்பளை பிள்ளையும் பிறக்கல. எனக்கு இருக்கிற எல்லா பிள்ளையும், இந்த சோகத்துக்கு காரணம் என்னது? எனக்கு பெத்த பிள்ளையெல்லாம் பொம்பளை பிள்ளை தான் பிறந்திருக்கு. நான் டெய்லி ஒரு துவா செய்யறேன், ஆண்டவா இதை மூத்தாக்கு, ஆண்டவா இந்த பிள்ளைகளை மூத்தாக்கு, இது நீயா மூத்தாக்கிரு. எல்லாரும் பிள்ளைகளுக்கு நீண்ட ஆயுளுக்கு துவா செய்யுங்க, என் பிள்ளைக்கு துவா செய்யுங்க, என் பிள்ளைக்கு துவா செய்யுங்க, அப்பா அம்மார்கள் பேத்திமார்களுக்கு துவா செய்யுங்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கும்போது நான் என் பிள்ளைக்கு டெய்லி சாபம் விட்டுக்கிட்டே இருக்கேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தது, சாபம் விடாதப்பா, பொம்பளை பிள்ளைய சாபம் விடாதப்பா. அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை வச்சிருக்கான் தெரியுமா? இப்ப இன்னல் பரக்கத்தை ஃபீஹின்ன, அல்லாஹ் பரக்கத்தே அவங்க விஷயத்துல தான் அல்லாஹ் வச்சிருக்கான். இன்னைக்கு பரக்கத்துக்கு பரக்கத்துல இல்ல, கோடி கொடுத்தாலும் கிடைக்காது பரக்கத். ஹதீஸ்ல வருகிறது, மின் பரக்கத்தில் மராத்தி, ஒரு பெண்ணினுடைய பரக்கத் தபக்கருகா, பொம்பளை புள்ள பிறக்கிறதே பரக்கத்துன்னு வந்திருக்கு. பொம்பளை புள்ள பிறக்கிறதே என்ன? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல இமாம் தப்சீர்ல இஸ்மாயில் பரூசவி ரூஹுல் பயான்ல சொல்வாரு, நீங்க பார்க்கலையா குர்ஆன? பொம்பளை புள்ள பிறக்கிறதே பரக்கத்துன்னு ரசூலுல்லாஹ் ஏன் சொல்றாங்கன்னா, குர்ஆன்ல நீங்க பார்க்கலையா? யஹபு லிமன் யஷாஉ இனாசா, அல்லாஹ் எப்படி சொல்றான்? சில பேர்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாருந்தா பொம்பளை புள்ளைய கொடுப்போம்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஆம்பளை புள்ளைய சொல்றான். அப்போ அல்லாவே முதலில் கிஃப்ட்ங்கிறது எதுதான் முன்படுத்தி இருக்கிறான்? பொம்பளை புள்ளைய தானே முன்படுத்தி இருக்கிறான். அதனால தான் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, லா தக்ரஹுல் பனாத், பொம்பளை பிள்ளைன்னு சொன்ன உடனே உனக்கு வெறுப்பை காட்டாதப்பா, எனக்கு 4 பொம்பளை பிள்ளை, இனி அல்லாஹ் அபுல் பனாத், பெண்களின் வாப்பாவா தான் ஆக்கி இருக்கிறான், ஆண் பிள்ளையின் வாப்பாவா அல்ல இனி ஆக்கலப்பா. இந்த செய்தியை சொல்லிட்டு சொல்லுவாங்க, இதே ரூஹுல் பயான்காரரே சொல்லுவார், பாத்தீங்களா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த உலகத்திலே ஒரு சிறப்பை கூட ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் மிச்சம் வைக்கல. இந்த உலகத்தில என்ன அழ்த்தைனா கல் கௌசருக்கு ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? உலகத்தில எல்லா பாக்கியத்தின் நாயகமே உங்களுக்கு நம்ம தந்துட்டோங்கிறான் அல்லாஹ். அப்ப பாருங்க, பெண் குழந்தை என்பது ஒரு அருவருப்பு, ஒரு குறை என்று இருந்தால் பெருமானாருக்கு பொம்பளை பிள்ளையெல்லாம் தங்க வைக்காம ஆம்பளை பிள்ளையா தங்க வச்சிருப்பான் அல்லாஹ். அப்ப பொம்பளை புள்ள தங்க வச்சான்னா
அபுல் பனாத்துன்னு சொல்லி ஒரு பெருமையாக நான் பெண் குழந்தையின் தந்தை என்று பெருமையா சொல்றாங்கன்னா அதுவும் பெருமானாரை பெருமைப்படுத்திய விஷயம். இந்த உலகத்திலே ஒவ்வொரு பெண் குழந்தை தகப்பனுக்கும் அது ஒரு பெருமையான விஷயமா தான் இருக்கும். ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போது அல்லாஹ் டைரக்டா ஹதீஸை குத்திசின்னா நேரடியாக அல்லாஹ் பேசுறது. ரசூலுல்லாஹ்வுக்கு தகவலை கொடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தகவலை கொடுத்து பேசாம டைரக்டாக அல்லாஹ் பேசுறான். அந்த ஹதீஸை குத்திசிம்பாங்க. ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் அல்லாஹ் நேரா பேசுறானா பொம்பளை புள்ளையா பிறக்கும் போது. இன்சிலி குழந்தாய் நீ உலகத்துக்கு இறங்கும் ஆயின் கருவில் இருந்து வான அவனுல் அபி உன் தகப்பனுக்கு நான் ரொம்ப ஹெல்ப்பா இருப்பேன். நீங்க பாருங்க 5 பிள்ளை பொம்பளை பிள்ளை பெத்த வசதியா இருக்கான். 6 ஆம்பளை பிள்ளை பெத்தவன் இன்னைக்கு சொத்துக்கு அடிச்சிட்டு கிடக்குறானுவ. தாய் தோப்பனை நல்லா கவனிக்குதுவோ. 2 பிள்ளை பொம்பளை பிள்ளையா உள்ளது நல்லா இருக்குதுவோ. பாப்பம்மா ரொம்ப கண்களாம அங்க வாங்கம்மா எங்க வீட்டுல வந்து இருக்கேம்மா எங்க நாட்டுல வந்து இருக்கேம்மான்னு சொல்லுதோ இல்லையா? இவன் 5 ஆம்பளை வச்சவன் நீங்க அங்க போய் சாப்பிடுங்க, எங்க வீட்டுல இருக்க முடியாது, நீங்க அங்க போய் இருக்கீங்க, அல்லது நீங்க போய் முதியோர் இல்லத்துல போய் இருக்கீங்க, நாங்கன்னா காசு கேட்டுறோங்கிறான். பாருங்க, பெண் குழந்தையினுடைய பெருமைகளை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொன்னாங்க. ஸஅல்துல்லாஹ அல்லாஹ்ட்ட கேட்டேன், ஆண்டவா எனக்கு ஒரு குழந்தையை நீ தரணும், எந்த செலவும் இருக்க கூட எனக்கு வரவா இருக்கணும்னு அர்த்தம். அதுக்கு தானே அர்த்தம். அதுக்கு பேரு ஸஅல்துல்லாஹ வலதன் பிலா மௌனா, செலவே இல்லாத பிள்ளையத்தான் ஆண்டவனே என்று கேட்டேன். ரஸக்கனி பனாத், அல்லாஹ் எதை தந்தான் எனக்கு? பொம்பளை பிள்ளை அல்லாஹ் பாக்கியமா தான். பாத்தீங்களா? அதனாலதான் அப்துல்லாஹி மசூத் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட உஸ்மான் ரலியல்லாஹு பண முடிப்பை கொண்டு வந்தாங்க. உங்க ஜோம் இல்லாம இருக்கும்போது உங்க பொம்பளை பிள்ளை கல்யாணத்துக்கு வச்சுக்கோங்க. இது இன்னைக்கு ஒரு நம்முடைய முதல்வர் அமைச்சர் வந்து ஒரு பிஓ மூலமா நமக்கு ஒரு 5 லட்சம் தந்தா நம்ம அந்த வார்த்தையை சொல்லுவோமா? சொன்னாங்களாம், உங்க பணம் எனக்கு தேவையில்லை, என் பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன இருக்கு, வாக்கியா சூரா கத்து கொடுத்துருக்க, ஒரு காலமா அவங்களுக்கு வறுமை வராதுன்னு சொன்னாங்களா இல்லையா? சொல்லுவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு என் கண்ணால பார்த்தேன், அப்துல்லாஹி மசூத் அல்லாஹ்வுடைய பெண் மக்கள் எல்லாம் நல்ல நிலையில இருந்ததை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. உஸ்துல் காபா சஹாபாக்குடைய வரலாறு எழுதியிருப்பாரு. ஸ்டேட்மெண்ட் அவங்களே கொடுப்பாங்க. நான் கொடுத்த பணத்தை வாங்கல, கஷ்டப்பட்டல, நல்லா இருந்தாரு அவரு, பொம்பளை பிள்ளைங்க நல்லா இருந்து. பாருங்க, ரெக்கார்டு உண்டு. சஹாபாக்கள் அதை அனுபவிச்சாங்க. அதனால என் பிள்ளைகளுக்கு எல்லாம் வாக்கியாவை நம்பி இருக்கிறவனா, எந்த பென்ஷனையும் நம்பி, கவர்மெண்ட் எந்த பென்ஷனையும் நம்பி நான் இருக்கல, என் பிள்ளைகளுக்கு நான் வாக்கியாவை சொல்லி கொடுத்துருக்கிறேன்னு சொன்னாங்களா இல்லையா? பாருங்க, பழைய கதைக்கு போயிருங்க. ஹவுஸ் இப்னு சாயிதுல் அன்சாரி என்ன சொன்னாரு? முகம் அருவருப்பா வரும்போது பிள்ளைய திட்டாதப்பா, பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் அல்ல 5 பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான். ஒன்னு என்ன தெரியுமா? பரக்கத்து பெண்ணல் பரக்கத்தை பீகின்ன, பரக்கத்தை அவங்க விஷயத்துல இருக்கிறது. 2வது என்ன தெரியுமா? உன்னல் முஜம்மிலாத்து இந்த நியமதி, ஒரு சந்தோஷம் ஒரு வீட்டுல நடக்குதுன்னா, ஒரு மங்களகரமா நிகழ்ச்சி நடக்குதுன்னா அங்க பெண்கள் எல்லாம் அலங்கரிச்சுன்னா தான் அது இப்போ ஃபங்க்ஷன் மாதிரியே தெரியும், இல்லைன்னா மையத்தூடு மாதிரி இருக்கும். முதல்ல ஒரு கல்யாண வீட்டுல பார்த்தா எல்லாம் பொம்பளைங்க பட்டு ஜெல்லியா கொடுத்துட்டு சொந்தக்காரங்களா இருந்தா தான் இது கல்யாணம் வரலையான பொம்பளைங்களா அப்படின்னு கேட்கிறமா இல்லையா? ஒரு நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறதே பெண்கள் தான். சொல்லா சொன்னா மூனிசாத், உனக்கு பொழுது போகணும்னா பொம்பளை பஞ்சாயத்தை பேசிட்டு உனக்கு பொழுது போகும். உனக்கு ஒரு நாள் வீட்டுல போய் இருந்தவன நீ எப்போ வரேன்னு கேட்டுட்டே இருக்கான்ல போன போட்டு, ஒரு நாள் பஞ்சாயத்து வராது வேணா இருக்க முடியல. 29 நாள் எழுந்துட்டு ஒரு நாள் தான் போயிருக்கா. கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு கதை வேற. மூனிசாத், அவர்கள் பேச்சு துணையே அவங்க தான். எவ்வளவு நேரம் அக்கா தங்கச்சிட்டு பேசிட்டு இருக்க முடியும்? என்னதை பேச முடியும்? சாப்பிட கொடுத்தா சாப்பிட்டு வருவோம். பாப்ப மாட்டோம், எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? பாருங்க, சொர்க்கத்துல கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சிட்டு முழிச்சு பார்த்த உடனே ஒரு ஜோடியை படைச்சு வச்சிருந்தான். அங்க கூட சொர்க்கத்துல எத்தனையோ ஐட்டம் இருக்கு. இங்க ஒரு பொஞ்சாதின்னு ஒரு ஐட்டம் வேணுங்கிறதுக்கு தான் எல்லாம் அங்க பொழுதுபோக்க வச்சிருந்தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை. பாருங்க, வாலியாத், பெண்கள் விலை மதிப்பு கூண்ணவர்கள். இன்னைக்கு பாருங்க, காயல் பட்டத்துல ஒவ்வொரு ஊரும் பொம்பளை பேர்ல தான் இருக்கு. அதினா பட்டத்துல ஒவ்வொரு ஊரும் பெண்கள் பேர்ல தான் இருக்கும். கீழக்கரையில எல்லா வீட்டு பத்திரமும் பொம்பளை பேர்ல தான் இருக்கும். வேணா போன் பண்ணி கேட்டு பாருங்க, போய் சொல்றான்டா. அவ்வளவு பேர் வீட்டு பத்திரம் எவ்வளவு அவங்க மதியம். அவங்க இன்னைக்கு அரபு நாட்டை எடுத்துக்கிட்டா எல்லா பில்டிங்கும் பெரும்பாலும் பொம்பளை பேர்ல தான், அரபி பெண்கள் பேர்ல தான் இருக்கும். ரொம்ப விலை மகருக்கு வாங்கினதா இருக்கு. அவ்வளவு பெரிய விலை மதிப்பு உள்ளவங்க அவங்க பெண்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
அல் முன்னையாத் இந்த சித்தத்தி, நீ இறந்து போயிட்டா கூட உனக்கா அழுகிறது அதிகமா பொம்பளை தான் சொன்னான். ஆண் மக்கள் நிறைய மருத்துவ செலவு லட்சக்கணக்கான ஆஸ்பத்திரி பில் கட்டினாலும் அதிகமா அழுகிறது அந்த மையத்தை தூக்கும் போது. அந்த பெண் மக்கள் அங்க நிக்கிறவங்க ஊர்க்காரங்களே அழுதுருவாங்க அதை பார்த்தவங்க. பாக்குறோமா இல்லையாங்க? பாருங்க, அல் முன்னையாத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ உன்னுடைய ஜனாசாவை தூக்கும் போது கூட அங்க கண்ணீரை சிந்துறது அதிகமாக பெண் மக்கள் தான் சொன்னாங்க. ஆஸ்பத்திரியில நீ இருந்தா கூட உனக்கு பணிவிடை செய்யறது நம்முடைய மருமகளா நம்ம மகனுடைய மகளாக அவங்க எல்லாம் அவங்க தானே பார்க்க போவாங்க. ஆக நீ ஆஸ்பத்திரியில் இருந்தா கூட அல் முமர்ரிலாத் இந்தல் முசீபத், நீ ஆஸ்பத்திரி இருந்தபோது கூட உன்னை கவனிக்கிறது உன் பொம்பளை பிள்ளை தான் சொன்னான். அதெல்லாம் எப்போ உணர்றான சோமுலா நேரத்தில் உனக்கு நம்ம பொம்பளை பிள்ளை இருந்தா கூட நம்ம பாப்பாவை கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறானா இல்லையா? அது பாருங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் நிறைய விஷயம் சொன்னாங்க. அதாவது இந்த பூமி அவர்கள் சுமையை சுமக்குது, இரணத்தை அல்லாஹ் சுமக்கிறான், நீ ஏன்பா சாவமுடுறேன்னு கேட்டான். இந்த மாதிரி இதை விட ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் நடந்ததுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளை கொன்னது. கல்யாண வயசுல கல்யாணம் முடிச்சு மாப்போட்டு போக வேண்டிய ஒரு குமரி பிள்ளை ஒரு ஆள் கொன்னார், ஆணவ படுகொலை. அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃசீர் எழுதியிருப்பாங்க, அது கஸிரல்லதீன கத்தலு அவுலாதஹும் ஸஃபாம் பிகைரி இல்ம், மடத்தனமான முறையில் பெத்த பிள்ளைகளை கொன்றவர்கள் நிச்சயம் மர்மையில் நஷ்டவாளிகள். கீழே எழுதியிருப்பாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சஹாபி வந்தார், அவரும் சோகமாகவே இருந்தார். என்னங்க சோகமா இருக்கீங்க? நாயகமே, நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், இப்போ பண்ணல, இஸ்லாத்துக்கு முன்னால. அந்த தப்பை இப்போ நினைச்சா கூட எனக்கே என்ன தோணுதுன்னா, அல்லாஹ் என்னை மன்னிக்கவே மாட்டான், அவ்வளவு கொடுமையான தப்பு பண்ண வேண்டாம். என்ன தப்பு பண்ணேன்னா, நானும் இந்த பொம்பளை புள்ளைய வளரக்கூடாது என்பதில் வைராக்கியமா இருந்தவன். ஆனா என்னுடைய மனைவி கையில காலில் உளுந்து இந்த பிள்ளைய கொன்றாத, இந்த பிள்ளைக்கு உயிர் பீச்சை கொடுன்னு கெஞ்சினதெல்லாம் சரி வளரட்டும் விட்டுட்டேன். ஆனா அழகான குமரி பெண்ணாக மாப்பிள்ளை கேட்டு வர்ற அளவுக்கு அழகான பெண் ஆயிடுச்சு. எந்த நிகழ்ச்சி நம்ம வீட்டுல நடக்க கூடாது, யாருக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேனோ, இப்ப அதுவே நம்ம ஊட தேடி பல பேர் பொண்ணு கேட்டு வர்றானேன்னு சொல்லிட்டு இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த பிள்ளை வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன செய்தேன், ஒரு கிணற பார்த்து வச்சுட்டு வந்தேன். இந்த கிணறுல தான் அந்த பிள்ளைய தள்ளணும்னு பொஞ்சாதிட்ட போய் சொன்னேன். சொந்தக்காரி வீட்டுக்கு போறேன், சொந்தக்கார வீட்டுக்கு போறேன், தையிபுகா செய்யின்ஹா, அலங்கரிச்சு வையின்னு சொல்லிட்டேன். இங்க இருந்து கூட்டு போய் காட்டை கொண்டு வயசு பொண்ணு அங்க பெரிய பிள்ளை தெரியுமில்ல, காட்டுக்கு கூட்டு வந்திருக்கிறான். கிணத்தையே ஊத்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம வாப்பா என்னை எங்க அந்த அம்மா உசாரா அனுப்பிச்சு, சத்தியம் பண்ணாத்தான் என் பிள்ளைய அனுப்புவேன், அல்லாஹ் சத்தியமாக பத்திரமாக என் பிள்ளைய கொண்டு வருவேன், சத்தியம் பண்ணு, சத்தியமா கொண்டு வருவேன். சரி நம்ம வாப்பா சத்தியம் பண்ணிட்டாரு, தைரியமா போச்சு. கிணற போய் பார்த்துட்டு இருக்கான் அந்த ஆள் காட்டுல போய். உடனே விளங்கிருச்சு, ஆகா சொந்தக்காரன் சொல்லிட்டு நம்மளை கிணத்துக்கு பாலைவனத்துக்கு வந்து கிணத்துக்கு வந்து பார்த்துட்டு இருக்கானே, வாப்பா என்னைய கொல்லவா நாடுறீங்க வாப்பா. இந்த பிள்ளை எப்படி பேசுது பாரு, யா பத்தி துரி இது வந்து தக்குத்துல நீங்க என்ன கொல்லவா நினைக்கிறீங்க வாப்பா. கட்டி பிடிச்சு அழுதுங்க. கல்லஞ்சக்கார் அவர் என்ன செய்யல, இஸ்லாம் செய்ததான் ரசூலுல்லாஹ்வுடைய வேலைங்க. ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு எவ்வளவு பெரிய பாசத்தை வளர்த்தாங்க பாருங்க. கல் நெஞ்சம் எல்லாம் மென்மையான நெஞ்சமா மாத்தி கொடுத்தாங்களா இல்லையா? உடனே அந்த புள்ள அழுத உடனே பாசம் மாறி. ரெண்டாவது செய்தான் என்ன செய்தான், என்னத்தை கூட்டினான். கடைசியில வாப்பா இம்மாட்ட சத்தியம் பண்ணிருக்கியே, ஆபத்தி லா துளியே, சத்தியத்துக்கு மாத்தம் பண்ணாதீங்க வாப்பான். அவந்தால் காதலே செய்தான் மிகைத்து விட்டான். அந்த பிள்ளைய தலை குப்புற தள்ளினேன்னு சொல்ற, அவரே சொல்ற தலை கீழே விழுற அளவுக்கு தள்ளின. அப்படி எப்படி இருக்கும்? அது விழும்போது விழுந்துச்சான். கது கத்தல் தனி வாப்பா என்னை கொன்னுட்டிய வாப்பான்னு சொல்லிட்டு கொன்னுட்டு ஓடல, சத்தம் நிக்கிற அளவுக்கு. ஏன்னா மேலே ஏறி வந்துடக்கூடாது பத்திலா, நின்ன உயிர் போன வர, உயிர் போய் சத்தம் நிக்கணும், அது வரைக்கும் நின்னுட்டு தான் மண்ணை தள்ளுனுங்கிற சொல்ல. அப்படி கேட்டு அழுதுட்டாங்க, சல்லாலிசம் அழுதுட்டாங்க. அழு சொன்னாங்க, எனக்கு மாத்திரம் அல்லாஹ் ஒரு அதிகாரத்தை தந்திருந்தால், வலவ் உபிர்த்வன் வாகிப அஹதன் மின் அம்ரில் ஜாஹிலியா, மடையர்கள் காலத்திலே செய்த தப்புகளை தண்டனை கொடுக்கிற அதிகாரத்தை எல்லாம் எனக்கு தந்திருந்தா உன்னை எல்லாம் சும்மா விட்டுருக்க மாட்டேன் இந்த ஆணவ கொலை பண்ணதுக்குன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை. திமு அப்துல் காதர் நானும் ஒரு காலத்துல வாணியம்பாடியில பெரிய பேராசிரியரா இருந்தார் தமிழ் துறையில. நானும் அவரும் ஒரு 10-15 வருஷத்துக்கு முந்தைய ஒரு மீலாது விழால பேசும்போது அவர் யதார்த்தமா ஒரு செய்தி சொன்னாரு. இந்த தலைப்புக்கு தோதுவானதுன்னு நினைக்கிறேன். இன்றும்
அறியாமை காலத்துல எப்படி உயிரோடு சின்ன பிள்ளைகளையும் பெரிய ஆள்களையும் கத்தியால் அறுத்து கொண்ட மாதிரி கரூர், காங்கயம் போன்ற ஊர்களில் பொம்பளை பிள்ளை பிறந்து விட்டால் கள்ளிப்பாலை கொடுத்து கொள்ற பழக்கம் இன்னும் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னாரு? இன்னும் சில ஊர்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. நல்லா காப்பாற்றுவானா பாருங்க. எப்படிப்பட்ட அந்த அறியாமை காலத்துல உள்ள பெண்களுக்கு அந்த பிறப்புரிமே இல்லை. நீங்க பாருங்க, அமெரிக்கா 100 வருஷம் தான் ஆச்சு ஓட்டுரிமையே கொடுத்துருக்கான். இந்தியாவை எடுத்துக்கங்களேன், 1929 தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை. அது வரைக்கும் பெண்களை ஒரு உரிமைக்குரிய ஆளாக அவங்க மதிக்கல. இந்தியாவில் 150 வருஷம் தான் ஆச்சு. ஒரு பொம்பளைக்கு கணவன் இறந்து விட்டால் அந்த கட்டை எரியும் பொழுது அந்த பொம்பளை தூக்கொண்டு அந்த நீன் சேர்ந்து எரின்னு போட்டு போயிருவானா, உடன்கட்டை. இந்த அம்மா போய் அதுல போய் உழல, நீ அடுத்த ஆளுக்கு யாருக்கு திரும்ப அவரோடு சேர்ந்து நீனும் எரிஞ்சிடணும். 150 வருஷத்துக்கு முந்தி இந்தியாவிலே ஒரு பெண் விதவையானால் விதவையாக வாழ அணியதில்லை, அவ யாரோடு சேர்ந்து உயிரோடு எரிஞ்சான். அவன் இறந்து போய் எரியிறான். நீ உயிரோடைய எரிய வச்ச நிலைதான் இந்தியாவில் இருந்தது. மாத்திரமல்ல, இன்னைக்கு ஜனநாயக தொட்டில் என்று தன்னை மார்தட்டி கொள்ளக்கூடிய பிரிட்டிஷ்ல கூட 1963 தான் பெண்களுக்கு சொத்துரிமைன்னு எழுதியிருக்கான். ஆனா உஹது போர் என்று நடந்ததோ அந்த போரில் மதீனாவின் அன்சாரியினுடைய தலைவர் சாயித் இப்னு ரபியுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரின் காதலராக, நாயகமே நானுடைய கடைசி நேரத்திலையும் சொர்க்கத்து வாடையை சுவாசிக்கிறேன் நாயகமே, என் சலாத்தை பெருமானாருக்கு சொல்லிடுங்கன்னு சொல்லி கண்ணை மூடினாரே, அவருடைய சொத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் அவருடைய தம்பிமார்கள் எல்லாம் ஆட்டைய போட்டான். அப்பொழுதுதான் பெண்களுக்கு சொத்து உண்டு நல்ல அந்த ஆயத்தை என்ன செய்தான் இறக்கி காட்டினான். தப்சீர்ல பாக்குறோமா இல்லையாங்க, 1000 வருஷம் ஆச்சு பெண்களுக்கு சொத்து இருக்குன்னு சொல்லி அந்த சப்ஜெக்ட பேசு. இன்னைக்கு பாருங்க, பார்லிமெண்ட்ல மசோதா தாக்கல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் ஐயாமுல் ஜாஹிலியா மடையறு காலத்துல என்ன இருந்ததோ அதே தீர்மானம் தான் இன்னைக்கு. சமீபத்தில் ஒரு தீர்மானம் பார்லிமெண்ட்ல என்ன நிறைவேற்றப்பட்டிருக்கு தெரியுமா? சுதந்திர தினத்தை முன்னிட்டு நீண்ட காலமாக ஆயுள் கைதியா இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்யலாம், ஆனா முஸ்லீமா இருக்க கூடாது. அவங்க யார் மட்டும்தான்? முஸ்லீம் அல்லாதவர்களா தான் இருக்கணும். எவ்வளவு பெரிய இன துரோகம் பாருங்க. இந்த இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு இந்து கிறிஸ்துவர்கள் அத்தனை பேர்கள் தானங்க போராடினாங்க. இவர்கள் அவங்க மரணம் தான் அவங்களை பிரிக்கணும். ஆயுள் கைதிகள் யாரைனாலும் கொண்டு வருவோம், ஆனா முஸ்லிம்கள் மாத்திரம் இதிலே வரமாட்டார்கள். சிஏவுடைய தத்துவம் என்ன? என்ஆர்சியினுடைய தத்துவம் என்ன? எத்தனை வருஷம் இருந்தாலும் எந்த நாட்டுக்காரனும் இங்க இருப்பான். ஆனா பாகிஸ்தானா இருந்தா நாம இருக்க விட மாட்டோம், இலங்கையா இருந்தா இருக்க விட மாட்டோம், முஸ்லீம் பங்களாதேஷா இருந்தா இருக்க விட மாட்டோம். இவர்கள் எல்லாம் அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தான் இது பொருந்தும், தமிழ் அல்லாதவர்களுக்கு தான் பொருந்தும், இலங்கைக்கு பொருந்தாது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இன்னைக்கு ஒரு கைதிட்ட கூட இன்னைக்கு லாக்அப் டெத், இந்த வருஷத்திலேயே 23 பேர்கள் கைதிகளாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சித்திரவதை செய்யப்பட்டு விசாரணை கைதிகள், குற்றம் நிரூபிக்கப்படாமல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கைதிகளுடைய பேட்டியை நான் நிறைய பார்ப்பேன். போலீஸ் ஸ்டேஷன் வந்திருப்பாங்கல்ல, அது ஒரு ஆள் சொல்றாரு, அங்கெல்லாம் சாப்பாடே ஒழுங்கா இருக்காதுங்க, திங்கவே முடியாதுங்க, காசு கட்டி தாங்க நல்ல சாப்பிடணும், அல்லது அங்க வேலை பார்த்த சம்பளத்துல தான் காசு கட்டி இல்லைன்னா நாங்க சாப்பிடவே முடியாது. உள்ள போன உடனே ஒட்டு துணி இல்லாம நிர்வாணப்படுத்தி ஆம்பளையானாலும் பொம்பளையானாலும் தோப்புக்கரணம் போடணும். இதெல்லாம் ஒரு மனித உரிமை மீறல் அல்லவா இது? சூல்லாவுடைய ஹதீஸ்ல கைதிகள் ஒரு பாடம் வருது. பத்ர் போர்ல கைதிகள் 70 பேர் இருக்கிறாங்க. சூல்லா ஒரு உத்தரவு போடுறாங்க, இஸ்தௌசு உசாரா கைரன், கைதிகளை நல்ல கவனிங்க. என்ன விருந்தாளி? அவங்க விருந்தாளிகள் வந்து என்ன சொல்லுவாங்க? விஐபி வந்தா என்ன சொல்லுவாங்க? கைதிகளை நல்ல கவனிங்க சொல்லுவார்கள். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹுடைய சகோதர தம்பி சொல்வாரு, அபு அசீஸுக்கு உமைர் சொல்லுவாங்க, நான் ஒரு அன்சாரி சஹாபியுடைய வீட்டுல கைதியாக இருந்தேன். அந்த அன்சாரி சஹாபி பேரு முஹரிஸ் இப்னு ஃபதுல். ரசூலுல்லாஹ் கைதிகளை ஸ்பெஷலா கவனிங்கன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவை தலையில் கொண்டு இன்னைக்கு முதலமைச்சர் நல்ல கவனிங்கன்னு சொன்னா கூட உள்ள இருந்துட்டு ஒருத்தர் என்ன செய்யறான், அதை வாங்கி தான் தின்னுட்டு அவங்கள பட்டனை போட்டான். நிறைய பேருக்கு இல்லைங்க, இங்க இருந்து கைதிகளுக்கு ஏதாவது சொந்தக்காரங்க கொடுத்து விட்டு அதை வாங்கி தான் தின்னுட்டு அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காக அந்த வீட்டுல உள்ளவங்க தான் பழத்தை தின்னுட்டு சைவ உணவை எடுத்துட்டு
எங்களுக்கு அசைவ உணவு ரொட்டியும் கறியும் தந்தாங்க. எவ்வளவு பெரிய மரியாதை. ஒரு ரசூலுல்லாவை கொல்ல நினைத்தார் ஒரு மனிதர், அவரை கொத்தோடு கொலையோடு தூக்கிட்டு வந்தாங்க. நாயகமே, இவர் உங்களை கொல்ல திட்டமிட்டு இருக்கிறார், இவனை ஆளுக்கு ஒரு அடியா அடிச்சு கொள்ளுங்க அப்படியா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தம்பி பயப்படாத, உன்னை ஒன்னும் பண்ண மாட்டலாம் துறாள், நீ பயப்படாத தம்பி, நீ நினைச்சா கூட என்னை கொல்ல முடியாது, நீ நினைச்சா கூட என்ன கொல்ல முடியாது, அதனால நீ கொல்ல நினைச்சதுக்காக வேண்டி உன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன். ஒரு வெட்டு வெட்ட சொன்னா சஹாபாக்கள் ஒரு ஆளே போதுமே. ஸல்லல்லாஹு அலைஹி ஜாபிர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, திடீர்னு ரசூலுல்லாஹ் ஒரு சவுண்டு போட்டாங்க நஜீத் போர்ல, ஓடியாங்க 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 ஓடியாங்க, ஒருத்தன் வந்திருக்கான் ஓடியாங்க. எல்லாரும் மதியம் தூங்கிட்டு இருந்தோம், ஓய்வு எடுத்துட்டு இருந்தோம். திடீர்னு ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்களேன்னு வந்து பார்த்தா ஒரு ஆள் குத்த வச்சு உட்கார்ந்து இருக்காரு. இந்த ஆள் என்ன பண்ணான் தெரியுமா? நான் தூங்கும் போது என் வாழை எடுத்து என்னை வெட்ட ஓடி வந்தான். வாழை உருவிக்கிட்டு யார் காப்பாத்துவா அவங்கள? அல்லாஹ்ப்பா, எவ்வளவு பெரிய சொல்லு, அல்லாஹ் என்னை காப்பாத்துவான். தப்புன்னு வாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கையை தட்டி விட்டாங்க. அந்த வாழை தான் கையில் வச்சுட்டு, இப்போ உன் உயிர் என் கையில தான்டா, ஒன்னு யாரா காப்பாற்றும், நீங்க தான் காப்பாற்றணும். அவன் தான் உட்கார்ந்துருக்காங்க, குரங்கு குத்த வச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கான் ஒரு ஆள். ரசூலுல்லாவை கொல்ல வந்தவன். சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லாவை நீ கொல்ல வந்தேன்னு சொல்லி அவன் உன்னுடைய உடம்புல உள்ள ஒவ்வொரு நரம்பையும் புடுங்கிட்டு விட்டுருவாங்க. ஏன்னா தன் உயிரே போனாலும் பரவாயில்லை, ரசூலுல்லாவுடைய உயிர் பாதுகாக்கப்படும் என்பதற்காகவே ரசூலுல்லாஹ் உம்ராவுக்கு வரும்போது சேர்த்து சுத்தி அணைச்சு பிடிச்சிருந்தாங்க. தம்முடைய உடம்புல எந்த அம்பு பாஞ்சாலும் ரசூலுல்லாஹ் உடம்புல விழுந்துடக்கூடாதுன்னு. அந்த நபியா நான் கண்ணும் கருத்துமா எங்க கண்மணியை பாதுகாக்கிற நபியடா நீ வேட்டையாட வந்திருக்க நீ அப்படின்னு அடிக்க பாயும் பொழுது நகம் கூட பட உடலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விடுங்க போக போக, நீ அடுத்து என்னுடைய எதிரியோடு வரக்கூடாதுன்னு அனுப்புனான். அந்த மனிதர் போய் சொன்னாராம், உலகத்திலேயே சிறந்த ஒரு மா மனுஷன் இருந்து நான் வந்திருக்கிறேன். இதுதாங்க பெருமானாருடைய கைதிகளுடைய வரலாறு. பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய இன்னைக்கு கைதிகளாக போனவங்க எல்லாம் போனமா தான் வெளியே வர்றான். ஆனா பெருமானாருடைய சபையில கைதியா வந்தவங்க உள்ள நுழைஞ்சவங்க எல்லாம் மகானாக வெளியே வந்தாங்க. பாருங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல ஒரு தூண்ல ஒரு கைதியை கெட்டப்பட்டிருந்தது. அந்த கைதிட்ட வந்து கேட்கிறாங்க, அவர் ஒரு அரசர், ஏங்க நான் உங்களை என்ன தண்டனை கொடுக்க நீங்க எதிர்பார்க்குறீங்க? நாயகமே, நீங்க என்னைய தூக்கு போட்டாலும் சரி, அதுக்கு தகுந்த தப்புகள் நிறைய பண்ணியிருக்கேன், உங்க ஆட்களை நிறைய பேர் நான் கொண்டிருக்கேன், அதனால நீங்க மரண தண்டனை கொடுத்தாலும் அது சரியான தீர்ப்பு தான். ஆனால் உங்களுடைய அருள் குணத்தால் எனக்கு பொது மன்னிப்பு கொடுத்தா என் நாட்டில் இருந்து நான் ஒரு அரசன், உங்க நாட்டுக்கு நிறைய பொருளாதாரத்துக்கு என்ன செய்வேன், எக்ஸ்போர்ட் பண்ணுவேன், நிறைய தானியங்கள் அனுப்பி வைப்பேன், உங்க நாட்டையே என்னச்சு வியாபாரிகளுக்கு நிறைய சரக்கு அனுப்பி வைப்பேன். 3 நாள் கேட்டு போனவங்க 3ஆவது நாள் இந்த ஆளை அவுத்து விடுங்கண்ணா. தப்பிச்சேன் பிழைச்சேன்னு தாய் நாட்டை நோக்கி ஓடலைங்க. ஒழுவு செய்து ஒரு தோட்டத்துல ஒழுவு செய்து வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சு, கண்மணியே, நேத்து வரைக்கும் உலகத்திலே உங்க முகம் தான் எனக்கு அருவருப்பான முகம், இந்த 24 மணி நேரத்துல நீங்க தான் எனக்கு பிடிச்ச முகம், என் தாய் முகமோ தந்தை முகமோ பொஞ்சாதி முகமோ புள்ள முகமோ இல்லை, உங்க முகம். 24 மணி நேரத்துக்கு முந்தி எனக்கு உலகத்திலேயே பிடிக்காத ஊர். ஆனா என்ன சொன்னா, நேற்று வரைக்கும் எனக்கு மதீனான்னு சொன்னா எனக்கு சகிக்க முடியாத ஊர், இன்னைக்கு உலகத்திலே எனக்கு பிடித்த ஊர் மதீனா. நாயகமே, நேற்று வரைக்கும் எனக்கு இஸ்லாமிய மார்க்கம் என்றால் பிடிக்காது, இன்னைக்கு நமக்கு தொப்பி பாய கண்ட நிறைய பேர் பிடிக்காது. இண்டிகோல ஒரு 2-3 நாளைக்கு இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் இருக்கலாங்க, இண்டிகோ ஏர்லைன்ஸ் பாம்பேயில் இருந்து கல்கத்தாவுக்கு கிளம்பி போச்சு. ஒரு முஸ்லீம் ஒரு பாய்க்கு வடநாட்டில் சோமில்லாம ஆயிடுச்சுங்க. அப்போ உள்ள பயணிகள், அங்க இருக்கக்கூடிய விமான பணிப்பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஹெல்ப் பண்றதுக்கா முதலுதவி பண்றதுக்கா அவர் நடுவுல கூட்டு போறாங்க. ஒருத்தன் கண்ணத்துல அந்த பேஷண்ட் அடிச்சுட்டான், அவர் தொப்பி போட்டிருக்கிறாரு. அது அடி வாங்கினவன அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. யாயா இவர் அடிக்கிற, என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்ட, நீ சோமில்லா அப்பத்தான வண்டி நீ விமானம் நிக்குது அப்படின்ட்டு. ஒரு மனித தன்மையாங்க, ஒரு பலகீனமான ஒரு குழந்தை ரசூலுல்லாஹ்வுடைய பின்னால் ஒரு பொம்பளை தொழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு ரசூலுல்லாஹ் ரூம் சூரா ஓதுனாங்க. குழந்தை அழுத சத்தம், சலாம் வாங்கிட்டு, யார் அந்த பொம்பளை டிஸ்டர்ப் பண்ண வந்திருக்க, நீ புள்ளைய கூட்டு வந்தானே அவன் மரியாதை கட்டி போற அப்படியே சொன்னாங்க. அப்படியே சத்தம் போட்டாங்க. தொழுகை சீக்கிரம் முடிச்சுட்டாங்க. அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு, எவ்வளவு பெரிய ஒரு பலகீனமான ஆட்கள் மீது எவ்வளவு பெரிய இரக்கம். சமீபத்தில் பேஸ்புக்கில் ஒரு செய்தி பார்த்தேன். காலம் சென்ற முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஒரு நாள்
ஒரு சுதந்திர விழாவுக்கு அவர்கிட்ட அப்துல் கலாம் அவர்கிட்ட ஒரு பேட்டி கேட்கப்பட்டது. நீங்க எத்தனையோ நிகழ்ச்சியில கலந்திருப்பீங்க, எத்தனையோ சாதனைகள் சயின்டிஸ்ட் ரீதியில எத்தனையோ சாதனைகளை, விஞ்ஞான ரீதியில, ஏவுகணைகள் ரீதியில எத்தனையோ சாதனையை படைச்சிருக்கீங்க. உங்களுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய செய்தி ஏதாவது உங்க வாழ்நாள்ல உண்டா அப்படின்னு அப்துல் கலாம் பேட்டி கேட்கப்பட்டது. அவர் சொன்னாரு, நான் ஒரு சுதந்திர தினவுக்கு பிள்ளை ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அப்ப எல்லாரும் அந்த தேசிய கீதம் படிக்கும்போது எல்லாரும் எஞ்சி நிற்பாங்களா இல்லையா? அப்ப இந்த செயற்கை கால் போட்டிருந்த அந்த போலியோவனால் பாதிக்கப்பட்டவங்க செயற்கை கால் போட்டிருப்பாங்கல்ல, கனமான இந்த இரும்பு, அதை போட்டவங்க மட்டும் எழிஞ்சு நிக்கல, அவங்க மட்டும் அப்படி உட்கார்ந்து இருந்தாங்க. நான் கேட்டேன், ஏன் அவங்க தான் செயற்கை கால் போட்டிருக்காங்களா? இல்ல, அந்த காலில் ஒவ்வொரு ஆட்களுக்கும் அந்த கால் வீட்டு 4 கிலோ இருக்கு அந்த இரும்பு. இந்த 4 கிலோ இரும்பு தூக்கி நிக்கிறதுக்கு அந்த காலுக்கு பலம் வேணுமா இல்லையா? ஆக இந்த செயற்கை கால் பொருத்திய கால் 4 கிலோ இரும்புனால அந்த பிள்ளைகளால எஞ்சி நிக்க முடியல, அதை தூக்கிட்டு. நான் பார்த்தேன், இனிமேல் தான் நாம என்ன செய்யணும். நம்ம எத்தனையோ என்ன விஞ்ஞானத்துல, ஏவுகணையில, சயின்டிஸ்ட்ல சாதனை படைச்சோம். இந்த போலியோல பாதிக்கப்பட்ட இந்த பிள்ளைகளுக்கு காலில் போடுற இந்த செயற்கை காலில் ஏதாவது ஒண்ணு லேசாக்கி கொடுத்துக்கு இந்த பலகீனமானவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு யோசனை பண்ணி 4 கிராம், 4 கிலோ எங்க இருக்கு, 4 கிராம் எங்க இருக்குங்க, 4 கிராம்ல என்ன செய்தேன், எல்லாத்துக்கும் நான் கண்டுபிடிச்சி ஒண்ணு செய்து கொடுத்தேன். அதுக்கு பிறகு அவங்க எழுந்து நிக்க ஆரம்பித்தார்கள். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்னார். பாருங்க, ஒரு பலகீனமான ஆளை பார்த்து, ஒரு பலகீனமான ஆட்கள் மீது நாம் என்ன செய்யணும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு அப்பாவியான ஒரு மனுஷன், வெகுளி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்திலே அதிகமானவர்கள் விவரம் இல்லாதவங்க, அப்பாவியானவங்க, பிழைக்க தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கான். இன்னைக்கு கிரிமினல் மைண்ட்ல நிறைய பேர் இருக்கான், அப்பாவியானவர்கள். அந்த மாதிரி தான் நிறைய இருப்பாங்கன்னா, அதுல கள்ளங்கபடம் இல்லாதவங்க, கெட்ட எண்ணம் இல்லாதவங்க. ஜுலைபீப்னு ஒரு சஹாபி இருந்தான். ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னா, பொம்பளைங்க சமையல் கேட்டு வரைக்கும் வந்துருவாங்க. வந்து பொம்பளைங்கள்ட்ட உட்காந்து பொம்பளைமா அதாவது விளையாண்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு பொம்பளைகிட்ட பேசுறோமே, இங்க வரக்கூடாது, அது அளவுக்கு விவரம் இல்லாதவங்க. சில பேர் அந்த அப்பாவித்தனமா இருப்பாங்களா இல்லையா? ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பலகீனத்தினால அவங்கள ஒன்றும் சொல்லலை. அவருக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அப்பாவித்தனமான ஆட்கள் அங்கே பொண்ணு கொடுக்க முடியாது. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு கல்யாணம் நடக்குமா மொத்தத்தில்? அவனுக்கு கல்யாணம் ஆசை, எனக்கு மொத்தத்தில் கல்யாணம் நடக்குமா, யார் பொண்ணு தர மாதிரி இல்லையே? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிக்கிறேன்னா. எப்படி பொண்ணு பார்த்தாங்க பாருங்க, அதாங்க கிளைமாக்ஸ். ஒரு சஹாபிட்ட கேட்டாங்களாம், எனக்கு உங்க பிள்ளைய தெரியல. எப்படி? எனக்கு உங்க பிள்ளைய தெரியல நாயகமே, நீங்க சொல்றது உண்மையா? ஆமா, உங்களுக்கு போய் நாங்க கொடுத்து வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா என்ன செய்த. அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு இல்ல ஜுலைபி. அது எப்படி பிட்ட போடுறாங்க பாருங்க, எப்படி பாயிண்ட தட்டினா நமக்கு வேலை முடியுங்கிறது மாதிரி கேட்கிறாங்க. இந்த பலகீனமானவருக்கு நம்மளை தவிர யாரு இருக்கா? ரஹ்மத்துல் ஆலமீன் அல்லவா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பெருமானாருடைய பாசம் வேண்டாமாங்க. சொன்னாங்க, பஞ்சாயத்தை போய் சொன்னார், ஏமா ரசூலுல்லாஹ் பொண்ணு கேட்கறாங்க நம்ம பிள்ளைய, என்னங்க சந்தோஷம் சொல்லணும் தானே, அவங்களுக்கு இல்லையா, அவங்களுக்கு தான் பிரச்சனை இல்லையே. அப்ப ஜுலைபிக்கு யாரையா கட்டி கொடுக்க சொல்லுங்க, நமக்கெல்லாம் கொடுக்க முடியாது. உள்ள இருந்து அந்த அம்மா சொல்லுது, நீங்க யார்கிட்ட பதில் சொல்றீங்க? அத்தருத்தூன அலா ரசூலில்லாஹ், பெருமானாருக்கா நீங்க மறுப்பு சொல்லி விடுறீங்க? உமா கானலி மோமினின் வலா மோமினத்தின் இதா கல்லல்லாஹு ரசூலுஹு அம்ரன், அல்லாஹு ரசூலும் யாருக்காவது ஆணையிட்டு விட்டால் ஆலோசனை செய்ய வேண்டிய அதிகாரம் எவனுக்கும் கிடையாதுங்கிறான்ல, கட்டுப்பட்டு ஆகணுங்கிறான்ல. கல்யாணம் நடந்தது. அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய நபியின் மீது குரு பக்தி பாருங்க. ரசூலுல்லாஹ் நம்மளை கல்யாணம் முடிச்சு விடுறாங்க, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைச்சான். ஒரு போர் நடந்தது, போர் நடந்து முடிந்தது. ரசூலுல்லாஹ் கிளம்பும் போது கேட்கிறாங்க, ஜுலைபி வந்துட்டாரா? அவர் மட்டும் வரல, என்ன ஆச்சு போய் பாருங்க. போய் பார்த்தா 7 பேர் எதிரிகள் வெட்டுப்பட்டு கிடக்குறாங்க. அதுக்கு பக்கத்துல இவரும் ஷஹீதாகி கிடக்குறாங்க. நாயகமே, அவர் 7 பாடிகள் கிடக்குது, பக்கத்துல ஜுலைபீபும் ஷஹீதாகி இருக்கிறாங்க. சொன்னாங்க, அந்த 7 பேரையும் வெட்டினது யார் இந்த சமுதாயம் அங்கீகரிக்கலையோ அவர் தான் வெட்டினார். 7 பேரால் அவர் வெட்டப்பட்டிருக்கிறார், 7 பேரையும் சமாளித்து அவர் வெட்டி இருக்கிறார். சொல்லிட்டு நான் தான் அந்த ஜனாசாவை தூக்குவேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் 2 கையில தூக்குனான். ஒமாலஹு சரீருஹு இல்லா சாயிது, ரசூலுல்லாஹ்வுடைய 2 கையில் தான் அவர் சுமக்கப்பட்டு வந்தார். கபூர்ல வைக்கிற வரைக்கும் கட்டில் தூக்கிப்படாம தான் தூக்கிட்டு வந்தாங்க. சொல்லிட்டு சொன்னாங்களாம்,
நான் சொன்னதுக்காக ஜுலைபீபுக்கு அந்த பெண்ணை தலை சாய்த்த காரணத்தினால், யா அல்லாஹ் அல்லாஹும்ம சுப்பல் கைர அலைஹா சுப்பா வலா தஜால் ஐஷஹா கத்தன் கத்தா, ஆண்டவா அந்த ஜுலைபீபுடைய மனைவிக்கு ஆறுதலுக்கா அந்த பெண்ணுக்கு நீ செல்வத்தை கொட்டு, பாக்கியத்தை கொட்டு, வாழ்க்கையில கஷ்டத்தை நீ காட்டக்கூடாதுன்னா எழுதுறாங்க. மதீனாவுல எப்பொழுதும் எவ்வளவு பெரிய கவர்மெண்ட் வேலை பார்த்தாலும் மாச கடைசியில் அவனுக்கு பணப்புழக்கம் இருக்காது. பார்த்திருக்கீங்களா? 25,000 மேல காசு இருக்காதுங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு எப்பொழுதும் செழிப்பு இருந்துகிட்டே இருக்குமா ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுனால. ஏன்னா ஒரு பலகீனமான ஆளுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொல்ல கேட்டு. நீங்க பாருங்க, அமெரிக்காவில பார்லிமெண்ட்டுக்கு வெள்ள மாளிகைன்னு பேர் வச்சிருக்கான். ஏன்? இந்த பார்லிமெண்டை ஆள்றவன் ஒரு கருப்பை நுழைய கூடாது என்பதற்கு தான் பார்லிமெண்ட்டுக்கே வெள்ள மாளிகைன்னு வச்சான். ஆனா அவன் ஆனது நடந்ததா? பாரக் ஒபாமா ஜனாதிபதி ஆனார்லங்க, அவர் என்ன ஆண் அழகரா? அவரு உலக அழகரா? அவர் இல்லையே, அவர் நீக்கிறோ தானங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லா வெற்றிக்கு வரும் பொழுது எல்லாரும் கூடி நின்று 10,000 பேர் 12,000 ரசூலுல்லாஹ் 10,000 பேரோட உள்ள வந்தாங்க. மக்கமா நகரமே திரண்டு நிக்கிறது. என்ன செய்யறாங்கன்னு காபாவை சுத்தம் பண்ணி விட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்ல சொன்னார். பார்த்தார்கள். பார்த்தவர்கள் என்ன புலம்பினார்கள் தெரியுமா? இந்த கருப்பனை, இந்த கருப்பு காக்காவை தவிர அல்லாஹ் காப்பாத்தணும், நாம சொல்லல, அவன் சொன்னது. இந்த கருப்பு காக்காவை தவிர முகமதுக்கு ஆள் கிடைக்கலையா இங்க நின்று ஏத்துறதுக்கு? இன்னொரு ஆள் சொன்னானா, நல்ல வேலை எங்க அப்பெல்லாம் செத்துட்டான் இந்த அருவருப்பான காட்சியை பாக்குறதுக்கு முந்தி. என்ன சொன்னானா? இந்த அருவருப்பான கன்றாவியை பாக்குறதுக்கு முந்தி இப்படி ஒரு கருப்பனை காபால ஏற்றி விட்டு முகமது பண்ற இந்த கூத்தையெல்லாம் பாக்குறதுக்கு முந்தி எங்க அப்பா போய் சேர்ந்துட்டான். நான் ஒருத்தன். இது தாண்டா என் கிளைமாக்ஸ் என்று ரசூலுல்லாஹ் காட்டினான். நான் இந்த உலகத்திலே சமத்துவத்தை காட்டக்கூடியவன். ரசூலுல்லாஹ்வுடைய சொற்பொழிவு என்னது? அரபி பேசுறவன் உயர்ந்தவன், அரபி பேசாதவன் தாழ்ந்தவன் என்று சொல்ல மாட்டேன். சல்மான் பாரிஸ் என் வீட்டு புள்ளைன்னு சொன்னான். சல்மான் பாரிஸ் சல்மானு மின்னா சல்மானு மின் அஹ்ல பைத்னு சொன்னாங்களா இல்லையா? அலி ரலியல்லாஹு கேட்கப்பட்டது, சல்மான் பாரிசியை பத்தி உங்க கருத்து என்ன? முற்கால ஞானி, எல்லாம் பிற்கால ஞானி, சகலகலா வல்லவர், ஆழம் தெரியாத கல்வியை பெற்றவர், எங்க குடும்பத்தில் ஒருவர். என்னது? யாரு? எல்லாருமே ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் ஆயிர முடியுமாங்க? எங்க உள்ள ஆள பாரசீகத்திலிருந்து வந்தவரை, ரசூலுல்லாஹ்வுடைய காதலரா வந்தவரை கடத்தி கொண்டு வந்து மதீனால வித்தாங்க. அகல் போர் வரைக்கும் அவர் அடிமையாவே இருந்தார். பாருங்க, அந்த போர், அகல் போர், ஊரை சுத்தி குழி தோண்டுங்க நாயகமே, இந்த 10,000 பேரை ஒரே நேரத்தில் நம்ம கவுத்தியர்லாம் நாயகமே, எங்க ராஜதந்திரம் பாரசீக நாட்டிலேன்னு சொன்ன உடனே சல்மான் பாரிசி சொல்ற யோசனையை கேட்டு வெற்றியில் முடிந்த உடனே சஹாபாக்கள் எல்லாம், சல்மான் எங்க வீட்டு பிள்ளை, சல்மான் எங்க வீட்டு. சஹாபாக்கள் சொன்னாங்களே, அம்பாருங்க, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு மீட்டிங் நடந்தது. மீட்டிங்ல அரபு நாட்டுக்காரங்க இருக்கிறாங்க, சல்மான் பாரிசி உட்கார்ந்து இருக்கிறாங்க, கருப்பர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, இத்தாலியில இருந்த சுஹைபு ரூமி உட்கார்ந்து இருக்கிறாங்க, கைஸ் இப்னு முத்தாத்தான் ஒரு குழப்பவாதி, ஊரை ரெண்டாக்குற பேச்சாளர் நிறைய பேர் இருக்கான். சில பேர் ஊரையே ரெண்டாக்கி விட்டு போயிடுவான் பேச்சினால. அந்த குழப்பவாதி அங்க உட்கார்ந்துருந்தான், ஜாதி வெறி பிடிச்சவன். அவன் சொன்னா, இந்த கூட்டத்துல மதீனாவாசிகள் இருக்கிறாங்க, ஹவுஸுகள் இருக்காங்க, கஸ்ரஜ் இருக்கிறாங்க, சரி இருந்துட்டு போட்டு, அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க முகமதுக்கு, அதனால இந்த கூட்டத்தில் இருக்கிறதுல சீட்டு நியாயம் இருக்கு. இந்த கருப்பருக்கு என்ன வேலைங்க? இந்த சல்மான் பாரிசிக்கு என்ன வேலை? இந்த இடத்துல என்ன வேலை? சுஹைபு ரூமிக்கு இங்க என்ன வேலை? அவர் ஏன் அங்க வந்திருக்காரு? நம்ம மொழியா? அரபி பேசுவாரா? அடுத்த நாட்டுக்காரனுக்குலாம் இங்க என்ன வேலை? அவன் சட்டையை பிடிச்சாரு. சயதுபுர் மாதிரம் சட்டையை பிடிச்சான். குழப்பவாதி, யார பத்திர பேச, தர நாயை இழுத்துட்டு போற மாதிரி அவனை இழுத்து கொண்டு போய் ரசூலுல்லாஹ் கொடுத்தான். நாயகமே நச்சு கரத்தை சொல்லிவிட்டான் அந்த ஆளு. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, மீட்டிங் போடுங்க பள்ளியாசல்ல, அலவன்ஸ் பண்ணுங்க, பெருமானார் பயான் பண்றாங்கன்னு கூப்பிடுங்க. ரசூலுல்லாஹ் ஏன் நின்னுட்டு அப்படியே கோப தொனியில சொன்னாங்களாம், உலகத்திலே எல்லாத்துக்கும் ஒரே தகப்பன் தான், இன்னல் அபா அபு வாஹித், உலகத்திலே எல்லாத்துக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான்டா வாப்பா, கருப்பனுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் வாப்பா, வெள்ளையனுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் வாப்பா, உலகத்திலே எல்லாத்துக்கும் ஒரே தந்தையை தான் அல்லாஹ் வச்சிருக்கான். இன்ன தீன தீனு வாஹித், எல்லாத்துக்கும் ஒரே மார்க்கம் தான், ஒரு கருப்பனுக்கும் இதே மார்க்கம் தான். இன்னைக்கு பாருங்க, ஆப்பிரிக்காவுக்கு போனாலும் இன்னைக்கு காபத்துல்லால 36வது வாசல்ல ஃபுல்லா கருப்பர்களா தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஹஜ்ஜில் அஸ்வத் கல்ல தொங்குறதுக்கு கிழவி, கருப்பு கிழவிகள் தொங்குறாங்க அங்க. ஹஜ்ஜில் அஸ்வத் கல்ல முத்துறதுக்கு யாருக்கும் அந்த தைரியம் இல்ல, வாட்டா சாட்டமான கருப்பர்கள் கருப்பியர்கள் தான் நிக்கிறாங்க அது பக்கத்துல. நான் முத்திருவேன்.
எவ்வளவு பெரிய சமத்துவத்தை ரசூலை உருவாக்கி விட்டாங்க பாத்தீங்களா? சொன்னாங்களாம், உலகத்திலே எல்லாத்துக்கும் ஒரே மார்க்கம் தான், உலகத்திலே எல்லாத்துக்கும் ஒரே இறைவன் தான், ஆப்பிரிக்கனும் அல்லாஹ் அக்பர் தான், வெள்ளையனும் அல்லாஹ் அக்பர் தான். நீ லண்டன்ல போனாலும் அவன் வந்து இங்கிலீஷ்ல அல்லாஹ் அக்பர் சொல்லப்படுறது இல்ல, அவனும் அல்லாஹ் அக்பர் தான் சொல்லணும். உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரே ஆண்டவன், இன்ன தீனு வாஹித், உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரே மார்க்கம், உலகத்துல எல்லாத்துக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான், உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரே ஆண்டவன் தான், இன்ன ரப்புன் வாஹித். அரபி மொழி பேசுனா அரபி பேசுறவன் அர்த்தம், அதுக்காக அவன் தான் உயர்ந்தவன் அர்த்தமா? அதாவது ஹிட்லர் ஜெர்மனியை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய காலத்துல 1932 முதலாம் ஒலிம்பிக் போட்டி நடக்குது. முதலாம் ஒலிம்பிக் போட்டி நடக்குது. அதுல ஒரு 4 ஓட்டப்பந்தயத்துல 4 பதக்கத்தை ஒரு வாலிபர் ஜெசி ஓவன் ஓட்டப்பந்தய வீரர் பெற்றுட்டார். அத பரிசை வந்து பரிசளிப்புலால ஹிட்லரை வச்சு அந்த பரிசை கொடுக்கணும்னு அந்த ஒலிம்பிக்கினுடைய நிர்வாகம் முடிவு பண்ணிச்சு. ஹிட்லரும் வந்தார், பரிசளிப்பு 4 பதக்கத்தை எடுத்தார். அந்த வீரருக்கு போடுறதுக்காக வேண்டி எழுந்தாரு, போடாம ஆளை பார்த்துட்டு கீழே உட்காந்துட்டார். போடாம உட்காந்துட்டாருங்க. இந்த ஆளும் கழுத்தை நீட்டினார் அந்த வீரர். ஏன் உட்காந்துட்டாருன்னா, அவர் ஒரு கருப்பு, அவர் ஒரு நீக்ரோ. சொன்னாரு, கருப்பனும் குள்ளனும் அவன் மனுஷனே கிடையாது, இவன் ஓட்டப்பந்தயத்தில் இவன் ஜெயிச்சிருக்கிறான்னு சொன்னா இவன் மனுஷ பிறவியே கிடையாது. மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி கருப்பனுக்கு கிடையாது. உலகத்துல ஒரு கிறுக்கன் ஒருத்தன் வந்தான், டார்வின் ஒருத்தன் வந்தான், அவன் குரங்குல இருந்தா மனுஷன் படைச்சான்னு சொன்னான். அதே நேரத்துல இன்னொன்னையும் வளர்னானா, குள்ளனும் கருப்பனும் யாரு கிடையாது, மனிதனே கிடையாதுன்னு அதையும் சேர்ந்து சொன்னான். அதனால மிருகத்தோடு ஓட்டப்பந்தயம் வச்ச நம்ம ஜெயிப்போமா, மிருகம் ஜெயிப்போமா? மிருகம் தானே ஜெயிக்கும், இவன் மிருகம். அதனால இவனுக்கு நான் பரிசு கொடுக்கறத கேவலமா நினைக்கிறான். எவ்வளவு மோசம் பாருங்க. எவ்வளவு பெரிய, இன்னைக்கு பிலால் தான் எனக்கு பாங்கு சொல்லுவார் சொன்னாங்களா இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பிலால் குரல் கூடவா அப்பாஸ் ரலியல்லாஹு சத்தம் போட்டா 8 மைலுக்கு சத்தம் போடுவாங்களாம். மைக் இல்லாத நேரத்திலேயே ஸ்பீக்கர் கூட 8 மைலுக்கு கேட்காதுங்க. 8 மைலுக்கு சத்தம் போடக்கூடிய அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு அந்த போஸ்டர் கொடுக்காம கருப்பர் பிலால் என்னுடைய காலடியில வாங்க. ஒரு தடவை அப்துல் கலாம் இருக்காரு, அவர் ஜனாதிபதியா இருக்கும்போது ராமேஸ்வரத்துக்கு வந்தார். இந்தியா டுடேல பத்திரிகையில் அந்த செய்தி வந்துச்சு, இந்தியா டுடேல. அதுல அவர் மகரிப் தொழுகைக்கு வர்றார் ராமேஸ்வரத்துக்கு. அவர் லேட் ஆகி போச்சு, ஜமாத் ஆரம்பிச்சாச்சு. இவர் கடைசி சப்புல நிக்கிறார், ஜனாதிபதி கடைசி சப்புல நிக்கிறாருங்க. கடைசியில் நிற்கும் போது நம்ம சுஜூ செய்யும் போது முன்னால நிக்கிற ஒரு ஆளுடைய காலில் தானே நம்ம நெத்தி போடுவோம். அப்படித்தானுங்க பள்ளியாசல் அப்படித்தானுங்க போடும். இது தலைவர் இடம், இது செக்ரட்டரி இடம் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் பிரிக்க முடியாது. இது ஒரு தொழிலதிபர் இடம், இது வந்து ஒரு பண்ண அப்படிங்க. அந்த பள்ளியாசல் அப்படி கிடையாது, எல்லாமே சமந்தானங்க. இமாமுக்கு மட்டும்தான் அந்த இடம். அப்போ ஒரு இந்திய பத்திரிகை வந்து போட்டோ எடுத்தா பாத்தீங்களா, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அந்த ஊருடைய பள்ளிவாசல்ல ஒரு சாதாரண ஒரு குடிமகனுடைய காலில் அவருடைய நெத்தி இருக்கு. இதுதான் சமத்துவம். இதைத்தான் பெருமானார் கொண்டு வந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல 2 தொட்டில் தொங்குமா. ஒன்னு உசாமா ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய அடிமையினுடைய மகன். இன்னொன்னு ரசூலுல்லாஹ்வுடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு பக்கம் அடிமையினுடைய தொட்டிலையும் ஒரு பக்கம் தம் பேரனுடைய தொட்டிலையும் ஆட்டக்கூடிய ஒரு சமத்துவத்தை இந்த உலகத்துல இதை விட சொல்றதுக்கு எவனுக்கு ரைட் இருக்கிறது? ரசூலுல்லாஹ்வுடைய சமத்துவத்தை. அதனாலதான் இன்னைக்கு எலெக்ஷன்ல ஆள்றவன கட்சி தோங்கல இருந்து எவனாவது அந்த ஹஜ்ஜத்துல் விதால ஜாதி இல்லையடி பாப்பா பாரதியார் எழுதினார். 1000 வருஷத்துக்கு முந்தி தத்துவமாக பேசி பள்ளிவாசலில் பொறிக்கப்பட்ட விஷயத்தை ஆளும் அரசாங்கமும் செய்யறதில்லை, ஆளும் இந்தியாவும் செய்யறதில்லை. உலகத்தில் உள்ள எல்லாரும் செய்திருந்தால் எங்கேயுமே ஜாதி கலரமே வந்திருக்காது, எங்கேயுமே ஆணவ படுகொலையே வந்திருக்காது, எங்கேயுமே எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அமெரிக்காவில் ஒரு பெரிய இலக்கியவாதி இருந்தார், புக்கர் வாஷிங்டன் அவர் பேர். புக்கர் வாஷிங்டன் ஒரு அவர் இலக்கியவாதி ஆகிறதுக்கு முந்தி ஒரு சர்ச்சுக்கு வந்தார். பாதிரியார் சொன்னார், உள்ள நுழையாத, நீ கற்பேன், நீக்ரோக்கெல்லாம் உள்ள வரக்கூடாது, வெளியே போ. அவருக்கு வெக்கமா போச்சு. எல்லாரும் உள்ள இருக்காங்க, நம்மளை மட்டும் வெளியே நிறுத்தி பாதிரியார் திரும்ப போக சொல்றாருன்ட்டு ரொம்ப வெக்கமா போச்சு. அவர் ரோசப்பட்டு சொன்னாரு, போயா நீ, என்னுடைய தேவன் எனக்கு என்னுடைய தேவை விஷயத்தை டைரக்டா எனக்கே நேரடியா கனெக்ஷன்ல சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. என்ன சொல்லிட்டு வந்துட்டாரு? என்னுடைய இயேசு என்னுடைய தேவன் எனக்கு நேரடியாக எனக்கு தேவையானதை சொல்லுவார், நான் உள்ள வர தேவையில்லைன்னு போயிட்டார். பின்னால பெரிய இலக்கியவாதியா ஆகி அது அமெரிக்காவில் ஃபேமஸ் ஆன பிறகு திரும்ப வந்தார்.
திரும்பவும் உள்ள அனுமதிக்கலங்க. முதலாவது சாதாரண கருப்பர், இப்போ ஒரு பெரிய இன்டர்நேஷனல் பெரிய ஃபேமஸ் ஆகிட்டாரு. அப்ப அந்த பாதிரியார் சொன்னாராம், அன்னைக்கு தான் யோசப்பட்டு சொன்னீங்களே, எங்க தேவன் எனக்கு தேவையானதை சொல்லுவாருன்னு சொல்லலையா? சொன்னாரு. அவருடைய அந்த மதி நுட்பத்தால் சமாளிச்சார். சொன்னாரு, நானே சர்ச்சுக்கு போறதில்லை, நீ ஏன் போறேன்னு என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு அதை உன்கிட்ட சொல்லதான் வந்தான். எவ்வளவு பெரிய ராஜதந்திரம் பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் உலகத்திலே அமெரிக்கா செய்யாத வேலையை, ஆப்பிரிக்கா செய்யாத வேலையை பாருங்க. ஒரு கருப்பர் என்பதற்காக அமெரிக்காவில் ஒரு போலீசார் அடித்தே கொண்டார். எல்லாம் தெரியுமா இல்லையா? அமெரிக்கா முழுவதும் கலவரமானது. ஒரு கருப்பரை அடிகண்டமா போட்டு அடிச்சு கொண்டார். இப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அடிமைகள் எல்லாம் உங்கள் சகோதரர்கள். இந்த உலகத்துல இந்த தத்துவத்தோடு யாராவது சொல்லியிருக்க முடியுமாங்க? இஹ்வானுக்கும் ஹவலுக்கும், உங்கள் அடிமைகள் உங்கள் சகோதரர்கள் சொல்ல எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொன்னாங்க பாருங்க. உங்க சகோதரர்கள்ங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆளு, ஒரு பொம்பளை பிள்ளை வந்துச்சு ரசூலுல்லாஹ்வுடைய சபையில. ஒரு ஆள் உட்கார்ந்தார். அந்த பொம்பளை பிள்ளைய என்ன செய்தாரு, ஒரு ஆம்பளை பையனும் வந்துச்சு. அந்த ஆம்பளை பையனை முத்தி அவர் என்ன செய்தாரு, மடியில வச்சார். ஒரு பொம்பளை பிள்ளையும் அங்கேருந்து வந்துச்சு, அதை முத்தாம மடியில வச்சார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், இது சமமாப்பா? ஆம்பளை பிள்ளையும் உன் புள்ளதான், பொம்பளை பிள்ளையும் உன் புள்ளதான், அதை மட்டும் முத்திர, இது முத்தலையே, முத்தத்துல கூட நீ சரிசமம் செய்ய வேண்டும். பொம்பளை பிள்ளைக்கு முத்தாம ஆம்பளை பிள்ளைக்கு முத்திர, இன்னக்கெல்லாம் தஸ்தபின்னு சொன்னாங்களா, நீ நேர்மையா நடந்து கொள்ளலை என்று சொன்னாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி நீங்க பார்க்கிற பொழுது நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். உங்களுக்கு இஸ்லாத்திலே ரெண்டே ஜாதிங்கிறான் அல்ல குர்ஆன்ல. ஆண் ஜாதி பெண் ஜாதி தான். உலகத்திலே ஒவ்வொருத்தரையும் ஆண்ல இருந்து படைச்சோம், பெண்ல இருந்து படைச்சோம். உலகத்துல இந்த ரெண்டு ஜாதியை தவிர வேற ஜாதியே கிடையாதுங்கிறான் அல்ல. இதை சொல்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? முதல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. ஆப்பிரிக்கால இருந்து ஒரு மனிதர் வந்தார். அவர் ரசூலுல்லாஹ் பஜார்ல வாக்கிங் போயிட்டு இருக்கான். தப்சீர்ல எழுதியிருப்பாங்க பாருங்க அந்த சம்பவ ஆயத்தினுடைய பின்னணியில. ரசூலுல்லாஹ் மார்க்கெட்டுக்கு, மதீனாவுல மார்க்கெட்ல போயிட்டு இருக்கும்போது மார்க்கெட்ல இருந்து ஒரு அடிமை விற்கப்படுகிறார். அந்த அடிமை சொல்கிறார், என்னை யார் வாங்குறார்களோ ஒரே கண்டிஷன், 5 வேளை ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால நான் தொலை போவேன், அதுக்கு அனுமதிக்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால 5 வேளை தொழுகையில நான் கலந்து கொள்ளுவேன், அது கண்டிஷன்ல எனக்கு வாங்கணும். ஒரு ஆள் வாங்கினார், 5 வேளையும் தொழுகையில கலந்துக்கிட்டார். ஒரு நாள் தொழுகை வரல. ரசூலுல்லாஹ்வுடைய ஃப்ரெண்ட்ட கேட்டாங்களாம், எப்பா அந்த கருப்பர் எங்கப்பா? சோம் இல்லை. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு விசாரிக்க வந்தாங்களாங்க. ரசூலுல்லாஹ் அந்த கருப்பரை விசாரிக்க வீட்டுக்கே வந்தாங்களாம். கொஞ்ச நாள் கழிச்சது அவரு கேட்டாங்களா, அவர் எங்க இருக்கிறாரு? நாயகமே, அவர் ரொம்ப சீரியஸா அப்பமும் இப்பவும் அவர் நிலைமை ரொம்ப ஊசல் அடிச்சுன்னு ஒரு சூழல உள்ளே வந்து ஓடினாங்களாம். வீட்டுல போய் உட்கார்ந்த உடனே கொஞ்ச நேரத்துல ரூஹு போனது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, நான் தான் குளிப்பாட்டுவேன், நான் தான் என் கையால் அவரை அடக்குவேன். சஹாபாக்கள்லாம் அப்படியே பிரமிச்சு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய வீட்டுல உள்ள ஜனாசாக்களை கூட யாரா சீட்டுன்னு விட்டுருவாங்க. ஆனா இந்த கருப்பரை நான் தான் குளிப்பாட்டுவாங்கிறாங்க. இந்த கருப்பரை அப்படின்னா என்ன இப்படி ஒரு பக்தியா? அப்பதான் அல்லாஹ் சொன்னா, இந்த உலகத்திலே ரெண்டே ஜாதி தான். ஆப்பிரிக்கால ஒரு மனிதர் வந்தாராம். வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்ட, நாயகமே சொல்லிட்டும் நீங்க எவ்வளோ பெரிய சிறப்பு பெற்றுங்க, உலகத்திலே நீங்க தான் நாயகமே, அழகான மனிதர். ரசூலுல்லாஹ் மாதிரி அழகான ஆள் உலகத்துல கிடையாது. அழகிலும் நீங்கள் மேன்மையான ஆள், அதே மாதிரி குணத்திலையும் கூடின ஆளு. நீங்க சொல்றதை நானும் அமல் செய்து சொர்க்கத்துக்கு போனா உங்களோட நான் சொர்க்கத்துல இருப்பேனா நாயகமே? ஆமா. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி சொல்லுவாங்க, அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ் வந்து பின்னால அடிமையை வச்சு கூட்டு போவாங்களாம். யாரை வச்சுக்கிட்டு? பின்னால வந்து நம்ம அடிமை யாரை வச்சு கூட்டு போவாங்களா? எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ரசூலுல்லாஹ் வந்து கழுதையில் பயணம் செய்வார்கள் பணிவுக்காக, கீழே இருப்பாங்க, தரையில இருந்து சாப்பிடுவாங்க பணிவுக்காக, பால் கறப்பாங்க, துணி தைப்பாங்க, செருப்புக்கு வாறு போடுவாங்க. அடிமை கூப்பிட்டா கூட போவாங்க பின்னாலேயே. அடிமை கூப்பிட்டா கூட பின்னாலே என்ன செய்வாங்க? போவாங்க. ஒரே ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ் ஒரு நாள் ஒரு ஜவுளி கடையில போய் துணி எடுத்தாங்க. ஒரு சட்டை எடுத்தாங்க, சட்டை இல்லைன்னு. சட்டையை எடுத்துட்டு ஒரு 10 வெள்ளி கையில வச்சிருந்தான். அந்த 10 வெள்ளிக்கு ஒரு 4 வெள்ளிக்கு சட்டை எடுத்தாங்க. எடுத்துட்டு வெளியே உங்க நாயகமே, இந்த சட்டை எனக்கு தாங்க, உங்களுக்கு சொர்க்கத்து சட்டை அல்லாஹ் தரும். அந்த சட்டையை கையில கொடுத்தான். திரும்ப 2வது ஜவுளி கடையில போய் இன்னும் ஒரு 4 வெள்ளிக்கு 2வது ஒரு சட்டையை எடுத்தான். தப்ரானி இமாம் சொல்லுவாங்க, அந்த சட்டையை போட்டுக்கும்போது மீது 2 வெள்ளி தானே மிச்சம் இருக்குது. வர்றாங்க, ரோட்ல ஒரு அம்மா இருந்து அழுதுட்டு இருக்கு. என்னம்மா அழுகிறேன்னு கேட்டா, என் எஜமான் கடைக்கு போய் சொன்னாரு, 2 ரூபா தந்தாரு, காணாக்கிட்டேன்.
நம்ம என்கிட்ட 2 பேருக்கு இதை கொண்டு போய் கொடுங்க. அந்த அம்மா 2வது அழுகுது, காசு தான் தந்துட்டேன், நம்ம ஏமா அழுகுறேன்னு. நேரம் ஆயிடுச்சு, என்னை வீட்டுல கொண்டு விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா. காசு தந்தா வீட்டுல கொண்டு விடுங்க, நீ பேசுவாரு. பின்னால போனாங்க அதான் சொல்லுவாங்க, அடிமை கூப்பிட்டா கூட பின்னால பச்சை புள்ள மாதிரி பின்னாடி. எவ்வளவு பெரிய நபி இந்த உலகத்துல அப்படி ஒரு சமத்துவத்தை பார்க்க முடியுமா? யாரா என்னைய நீ கூப்பிடுற, நீ கூப்பிட்டவன வர்றதுக்கு நான் பெரிய ஆளாங்க கேட்கறான் நினைக்கிற மாள். போனா அந்த வீட்டுல போய் அந்த இஸ்லாம் அழைக்கின்றவன அந்த வீட்டுக்காரர் ஓடியே வந்துட்டாரு. ரசூல்லா சத்தம் கேட்குது நம்ம வீட்டுல. வந்து பார்த்த, நாயகமே நீங்க என்ன இங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இல்ல, இந்த மாதிரி அடிமையை கூட்டு வர சொல்லிச்சு. இந்த அம்மா உங்க கால் பாதத்தை என் வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்ததனால் நீ மம்சாக்கமாக நீங்க கூட நடந்து வந்ததுனால அந்த அம்மாவை விடுதலையே பண்ணிட்டேன், பேசலை, விடுதலையே பண்ணிட்டேன். எப்படிப்பட்ட இந்த மாதிரி அடிமைகளுக்கும் சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் கருப்பர்களுக்கும் அடுத்த மொழி பேசக்கூடியவர்களுக்கும் ஆடு மேய்க்கிறவர்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் இதெல்லாம் நிறைய பாயிண்ட் இருக்கு. எல்லாத்துக்குமே சமத்துவத்தை கொடுத்து ஆடு மேய்க்கக்கூடிய அப்துல்லாஹ் மசூத் அவர்களுக்கு 70 சூறாவை கற்றுக் கொடுத்த நாயகர். இது எந்த சஹாபிக்கும் அவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கலங்க. அப்துல்லாஹ் மசூத் இல்லானுக்கு ரசூலுல்லாஹ் ஆடு மேய்த்ததற்காக சொன்னா, அபூஜஹில் என்னைய கொல்றவன் ஒரு ஆடு மேய்க்கிறவனா, என்னைய கொல்றவன் ஒரு விவசாயியா கொல்லணும். உலவு கத்தல்னே கயிறு அக்காரின், ஒரு விவசாயிமாங்க கொல்லாம என் குடும்பத்துல ஒருத்தன் என்ன கொண்டிருக்க கூடாதா? இருந்து ஒரு ஆடு மேய்க்கிறவங்க கையாலையா நான் வெட்டுப்படணும்? சாகும்போது கூட ஜாதி வரி பேசுறவன் அபூஜஹில். அந்த நேரத்தில் அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய 23 வருட அகாலத்தினுடைய பேச்சினுடைய லட்சியமே கருப்பர்கள் தாழ்ந்தவர்கள் வெள்ளையர்கள் உயர்ந்து என்ற ஒரு தத்துவம் ஒழிய வேண்டும். அடிமைகளும் எஜமானரும் ஒன்னே, எல்லா மொழியும் ஒன்னே, எல்லா பணக்காரன் ஏழை பாகுபாடு கிடையாது. நான் பணக்காரன் நபி ஏழை நபி இல்லை, எல்லாமே அபூ ஹுரைரா ஒரு மிஸ்கீனா இருந்த அடுத்த வேலைக்கு வழி இல்லாத அபூ ஹுரைராவுடைய கையை பிடிச்சுக்கிட்டே மதீனாவுக்கு சுத்தி வந்த நபி. இப்படிப்பட்ட நபியுடைய வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில பெரிய பிரகாசத்தை ஏற்படுத்த வேண்டும். நாமும் பொம்பளை புள்ள வந்தாலும் அதுவும் நமக்கு சொத்து தான், பெரிய சொத்து தான். கொஞ்சம் கருப்பா பிறந்தாலும் இதுவும் அல்லாஹ் தந்ததுதான் அப்படின்னு நினைக்கணும். கருப்பா புள்ள பிறந்த உடனே இவ எதுவும் தப்பு பண்ணிருப்பாளோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பஞ்சாயத்து மீது என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் நபியுடைய அந்த சுன்னத்தான அந்த சொற்பொழிவை நம் வாழ்வில் கொண்டு வரக்கூடிய நசீபினை இந்த அரசாங்கத்துக்கும், தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும், நம்ம நாட்டில் உள்ள எல்லா மாநில அரசாங்கத்துக்கும், இந்த உலக இந்திய குறிப்பாக நம்ம இந்தியாவுடைய அந்த பார்லிமெண்ட்லையும் பெருமானாருடைய அந்த இறுதி ஹஜ்ஜுடைய அந்த ஜாதி வெறி அரசியல் ஒழிய வேண்டும் என்ற அந்த தத்துவத்தை, மத மொழி இனம் இந்த வெறி அரசியல் ஒழிய வேண்டும் என்ற அந்த தத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தின் அப்படி ஒரு அரசாங்கத்தை அல்லாஹ் தருவதற்கு நாம் துவா செய்வோமாக. நோய் நொடி இல்லாத வாழ்க்கை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.